ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும், அது வந்து ஃபுல் மீல் சாப்பிடணும்னு யோசிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது வந்து கிறிஸ்பி தோசை தாங்க. இப்போ வந்து ரெட்டிங்கில் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே போனோடனே நம்ம போய் உட்காந்தோடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெட்ராஸ் தாலி எடுத்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்ட்னருக்கு வந்து மும்பை தாலி கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் அதை சாப்பிட்டு ரசிச்சதை இப்போ ஷேர் பண்ணுறோம், போய் பாருங்கள். குருமா நம்ம ஊர் குருமா அப்படி அந்த டேஸ்ட்டு அமிர்தம். நம்ம தமிழ் ஃபேஸஸ் பார்க்கும்போது விடக்கூடாது இல்லை, சும்மா வந்து அவங்கள தான் டார்ச்சர் பண்ண முடியும், வேறு யாரையும் பண்ண முடியாது. Obviously நான் 7 years தான் ஆகுது வந்து எனக்கு I miss the most was the breakfast. ஃபைனலாக வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கும் இவங்க வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க ஸ்வீட் பான், மலாய் குல்ஃபி. சரி டேஸ்ட்டாக இருக்குது. மலாய் குல்ஃபி அமிர்தமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்பி தோசை ரெட்டிங் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது மெயின் என்ன சொல்கிறது டவுன் சென்டர். இங்கே ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்லேண்ட் வச்சுக்கலாம், அதுக்கு டயகனலி ஆப்போசிட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பென்டா ஹோட்டல்னு இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் கிறிஸ்பி தோசை இருக்குது. 100% பியூர் வெஜிடேரியன். இதில் 2 விஷயம். ஒன்று வந்து நாங்கள் காலையில் போய் இப்போது நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். ஸோ பஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது, அதுதான் வச்சுருக்கோம். ஸோ அது இல்லைன்னா நம்ம லஞ்சு சாப்பிட்டு தான் போகிறோம். வாங்க. ஸோ கிறிஸ்பி தோசையில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபுட்டு இருக்குது, அதே மாதிரி பெவரேஜஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. Hello Raju, hi, how are you? I'm good, how are you? Welcome to our restaurant. Thank you so much. Welcome. Your name is Mohan? My name is Mohan, yeah. Mohan வந்து பாத்தீங்கன்னா மீச சூப்பரா இருக்காங்க. Oh, thank you. Like that. Oh, thank you. I can't compete with you. அவருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. So great. Thank you very much. Please welcome. Thank you. Thanks a lot. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைசூர் மசாலா தோசைன்னு சொல்கிறாங்க. இது இவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் இது பண்ணுறாங்களா, ஸோ வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன பண்ணாருன்னா ஒரு சட்னி உள்ளார போட்டார். ஃபஸ்ட்டு சட்னியை நல்லா போட்டுட்டு அதில் ஒரு கன் பவுடருமாங்கல்ல, அதான் நம்ம இட்லி பொடியை போட்டுட்டு அது கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே இந்த இதை போட்டு மசாலா போட்டு இது பண்ணியிருக்காரு. வாய் ஊடுது, சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தோசை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இவங்க வந்து மைசூர் மசாலா தோசை இவங்களோட பயங்கர என்னது ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து சட்னி, நிறைய சட்னியில் பண்ணிட்டு உள்ளார ஃபுல்லாக கொச்சு எடுத்தாச்சு. டேஸ்டிங் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இது உள்ளார திருப்பி வந்து நான் வெறும் மசாலா இருக்கிற இடம் மட்டும் எடுத்து சாப்பிட்றேன். இப்போ பாருங்கள், இந்த சைடில் மசாலா தோசாவோட இது பார்த்தீங்கன்னா உள்ளார அந்த கன் பவுடர் எல்லாத்தையும் இருக்கிறதுனால இந்த சட்னி தான் போட்டார். ஸோ அதையும் நம்ம திருப்பி இது பண்ண வேண்டாம். பட் இங்கே பாருங்கள், புதினா சட்னி இது பாருங்கள், நிறைய சட்னி அப்படியே எடுத்துகிட்டு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் செய்கிற சட்னி மாதிரி இது சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல எதமாக இருக்குது. சாம்பாரில் முக்கியாச்சு, ரொம்ப முக்கிட்டேன். சாம்பார் அல்டிமேட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சாயந்தரம் இது ஒரு பேக்கேஜ். இதுவே வந்து நான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக சாப்பிட்ற தோசையில் இந்த தோசை வந்து நம்பர் 1ல் நிற்கிது. சூப்பராக இருக்குது. நீனும் டேஸ்ட் பண்ணணும், ஏன்னா உனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த உள்ளார வந்து அந்த இது போட்டிருக்காங்களே சட்னி மேலே போட்ட பொடி, அதுக்கு மேலே இது என்ன மசாலா, என்ன சொல்லுவாங்க, கிழங்கு, அதெல்லாம் மிக்ஸோட இந்த சாம்பார் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. கடைசியாக ஒரே சட்னி மட்டும் பண்ணிக்கிறேன். சட்னி பாருங்கள், இந்த சட்னியை இது பண்ணிக்கிறேன், போஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நான் இப்படி தான் நல்லா தொச்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அமிர்தம்.
எல்லாரும் கேட்பீங்க அமிர்தம் சொல்லுங்க, அமிர்தமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பாடு, தாங்க நல்லா சாப்பிட்டு தான் பேசணும்னு சொல்லியிருக்கான், நல்லா முழுங்கிட்டேன். சாப்பாடு அமிர்தம் வேறு லெவலில் இருக்குது. பஃபே 699 தான். ஸோ காலையில் வந்தீங்கன்னா 9 to 11:30 இருக்குது. வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள், அன்லிமிட்டடுங்கிறாங்க. ஸோ என்னோட சீக்ரெட் என்னென்னா, ஒரு 3 நாளைக்கு சாப்பிடாம வந்து சாப்பிட்டீங்கன்னா போட்டு கிழிச்சு எடுக்கலாம். இவங்களே தூக்கிடணும், அந்த மாதிரி சாப்பிடணும் நீங்கள், சரியா? அமிர்தம் சொல்லுங்க. அமிர்தம் அமிர்தம் Madras thali. இட்ஸ் மெட்ராஸ் தாலி இது. Yeah, தேங்க்யூ yeah, it's தேங்க்யூ Madras. தேங்க்யூ தேங்க்யூ. மெட்ராஸ் தாலி வந்துச்சு. மெட்ராஸ் தாலியில் நம்மளுக்கு பிடிச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்குது, பாசுமதி. இது என்னென்ன ஒன்று என்னென்னு முன்னாடி லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நம்ம மோகன் வரும்போது இது என்னென்ன ஒரு ஐட்டம்னு கேட்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து சாம்பார் தெரியுது, ரசம் தெரியுது. இது வந்து மசாலா இது மாதிரி இருக்குது மெட்ராஸ் தாலியில். இது கத்திரிக்காய் வறுவல் இருக்குது. உனக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது பாரு, மோர். இது வெண்டிக்காய் போட்டு வச்சுருக்காங்க. வழக்கம் போல் ஊறுகாயும் இருக்குது. எல்லாத்தையும் டாப் அப் பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பாயசம் வருது. சப்பாத்தி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி கூட, சரி சாஃப்டாக இருக்குது, நல்லா சூடாகவும் இருக்குது. சப்பாத்தி குருமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதேதான், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. குருமா நம்ம ஊர் குருமா அப்படி அந்த டேஸ்ட்டு. சப்பாத்தி குருமா நம்ம ஊரில் பண்ணுவாங்களே அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இன்னொரு சாப்பாடு வந்துச்சுன்னு வைங்க. Bombay thali. Bombay thali. Yeah, thank you. Bombay thali is bigger than Madras thali. Madras thali is bigger than Bombay. Oh, is it? Like Okay. a lot of piles. Oh, okay. And this is starter which you will get like in Bombay thali, 165. Oh, okay. You don't have any. Oh, this is the starter, is it? No starter. No, there is no starter. Ah, okay. So மெட்ராஸ் தாலியில் வந்து ஸ்டார்டர்ஸ் இல்லை. இதில் வந்து பாம்பே தாலியில் ஸ்டார்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பன்னீர் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது என்ன, அது பன்னீர் மசாலான்னு நினைக்கிறேன். அது தால், வெஜ் பிரியாணி இல்லை, வெங்காயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது சனா. நம்ம தாலினாலே அப்பளத்தில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எனக்கு என்னென்னா மெட்ராஸ் தாலியில் ஃபஸ்ட்டு ரைஸ் தான் முக்கியம், சோறு ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ நம்ம ரைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். நான் ரைஸோட எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண போகிறேன், ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தனித்தனியாக டேஸ்ட் பண்ணுங்க. சரி, அதான் அப்படி நிறைய சாப்பிடாதங்கிறியா? அப்படி சொல்ல, எல்லாத்தையும் ஒன்றா குழம்பிடுமே. சாரி, கொஞ்சம் கத்திரிக்காய் சைட்லேயே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இதில் இருக்குது, சாம்பாரில். ஸோ சாம்பார் தான். சில டைம் தாலியில் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வார்ன் பண்ணிடுறேன், பருப்பு இருக்கா இல்லையா வந்துடுறாங்க. அப்படி வேணும்னா நீங்கள் பாம்பே தாலி பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இவங்களோட சாம்பார் அடிச்சுக்க முடியல, ரொம்ப நாளாக இருக்குது. சாம்பார் சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து கொஞ்சம் கத்திரிக்காயோட சாப்பிட்டு பார்க்குறேன். இதை ஜூம் பண்ணி. ஸோ கத்திரிக்காயோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். அமிர்தமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், இவங்கள்ட்ட ப்ளஸ் பாயிண்ட் வந்து நல்ல வயிற்றுக்கு எதமாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அப்பளம் வைக்கலையா? ம். அப்பளம் நல்லா இருக்குது, நம்ம ஊர் அப்பளம் தான் சார். எனக்கு மோர் குழம்போட இந்த ஊறுகாவை போட்டு சாப்பிட பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? ஊறுகாய் சைடில் தொட்டுக்கிட்டா மோர் குழம்போட ஊறுகாய் தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிழங்கு வறுவல்லாம் நல்லா இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் வச்சு வருவோம். நான் கொஞ்சோண்டு பேர் ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
ம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா தான் இருக்குது. நிஜமாக சத்தியமாக நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்களா, ஆனால் இந்த மாதிரி வெஜிடேரியன் நல்ல வெஜிடேரியன் கிடைச்சதுன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த யூகேயில் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நல்ல வெஜிடேரியன் கிடைக்கிது. ஸோ இங்கே ரிப்பீட்டடாக கஸ்டமர்ஸ் வரத்துக்கு ரீசனே வந்து இதுதான், குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும் ரைஸ் குவாலிட்டியிலேருந்து தெரியுது எல்லாம். வெரி இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இட்ஸ் ஸ்பைஸ் எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்குது. ஆமாம். இப்போ ரசம் நல்லா இருப்பாரு, தண்ணி ஆயிடுச்சு, அது நல்லா கலக்கி விட்டுருக்காங்க. அது இல்லடி, என்ன சொல்கிறது, கலக்காமல் இருக்குது. கவுண்டர்லாம் அடிக்கிறப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்தா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரசமும் ரொம்ப அமிர்தமாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒருத்தி வீடியோ எடுக்கிறாளே, அவளே ரசம் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் ரசத்தோட சூப்பராக ஏதாச்சும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைப்பேன். இது ஈக்குவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உனக்கும் பிடிக்கும், சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியாக பாயசம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்க. பாயசம் வந்து மெட்ராஸ் தாலிக்கும் சரி, மெட்ராஸ் தாலிக்கும் சரி, மும்பை தாலிக்கும் ஒரே பாயசம் தான், ஒரே டைப் தான். ஸோ இதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டு பாயசம் மட்டும் கேவலமாக பண்ணியிருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்காது. ஸோ பாயசமும் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரே நிமிஷம் அப்பளத்தை புக் பண்ணி, அப்பளத்தோட பாயசம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னடியர் வந்து அப்படிதான் சாப்பிடுவாங்க. எது எது கர்நாடகாவில் எப்படி தான் சாப்பிடுவாங்க? என்னுடைய நேபர்ஸ் வந்து கன்னடா. அப்பளத்தை உடச்சி விட்டா நானும் அப்படி தான் சாப்பிடுவேன். ஸ்டார்டர்ஸ்க்கே கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படியே பாருங்க பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடிச்சோன்னே அதுவே ஒரு டேஸ்ட் தான். அது கொஞ்சோண்டு சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன சன்னாவோட சாப்பிட்றோம் சப்பாத்தி, எப்படி இருக்கு? ராக்கா சூப்பராக்கா. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கு. உனக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப பிடிக்கும்ல, அந்த இது அந்த சாஃப்ட்னஸ் எப்பயும் எதிர்பார்ப்பியா? நல்லா இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்டா இருக்கு. அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கு, பயங்கர சாஃப்டா இருக்கு. தால்ல ரொம்ப வீட்ல செஞ்ச மாதிரி இருக்கு. doesn't look like ஓகே. ரொம்ப நம்ம ஊர் சாப்பாடு. இது தால் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? அந்த இது பன்னீர் டேஸ்ட் பண்ணி பாரு, அந்த பன்னீர் டேஸ்ட் பண்ணி பாரு. அதை கொஞ்சம் காமிச்சேன்னா நல்லா இருக்கும், மக்களும் பார்ப்பாங்க. இது நல்லா பக்கத்தில் கொண்டு வா. ஆகா நம்ம ஸ்டைலில் சொல்லணும், நம்ம ஸ்டைலில் அமிர்தமாக இருக்கா? சூப்பர். எது பெஸ்ட்டாக உனக்கு எது தோணுச்சு இதில்? சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லா போகுது. சூப்பருங்க. தாலும் ரொம்ப நல்லா. பன்னீர் அதாவது இதுக்கும் அதுக்கும் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. பூந்திய பூந்தி ரைத்தாவா? சூப்பர். ஸோ பஃபேல ரெண்டு கொடுக்குறாங்க, ஒன்று வந்து மெட்ராஸ் தாலி, ஒன்று வந்து மும்பை தாலி. நீ சாப்பிட்டது மும்பை தாலி. ஸோ மும்பை தாலியில் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பிடிச்சிருக்கு. நிச்சயமாக இன்னொரு டைம் வருவியா இங்கே இந்த மாதிரி? கண்டிப்பாக. ஓகே ஃபைன், சூப்பர். பக்கத்தில் இருந்து அடிக்கடி வரும். நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரம். ஓகே சரிம்மா, தேங்க்யூ. நீ நிம்மதியாக சாப்பிடுக்கும். ஃபைனலாக வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டதுக்கோ, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கோ இவங்க வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. வெத்தலை என்னது? பான், ஸ்வீட் பான். இந்தா எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ. நான் எனக்காக எடுத்துக்கிறேன். சூப்பராக ஒரு பான் சாப்பிட்டுக்கிறோம்.
அவ்வளோதான், ரொம்ப சூப்பர். மலாய் குல்ஃபி நம்ம ஊர் மாதிரி சரி டேஸ்ட்டாக இருக்குது. மலாய் குல்ஃபி மலாய் அமிர்தமாக இருக்குது. ஸோ இது பற்றி மெனுவை பற்றி பார்த்துக்குவோம். எப்படின்னா மத்தியானம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 தாலி கிடைக்குது. ஒன்று வந்து மெட்ராஸ் தாலி, இன்னொன்று வந்து மும்பை தாலி, அப்புறம் வந்து 3வது வந்து ஆந்திரா தாலி. 3 எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வந்து ஒரே ப்ரைஸ் தான், 7.99. நம்ம ஊர் ப்ரைஸ் இதுக்கு வந்ததுன்னா 800 ரூபா ஆகுது. சாப்பாடு அம்சமாக இருக்குது. முன்னாடியே நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஆந்திரா தாலி இங்கே வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்க உள்ள ஷெஃப்பு ஆந்திரா தான். ஸோ இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு, அது டெஃபினட் நல்லாயிருக்கும். இவங்களோட மெனுவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஊர் ஐட்டம்னா இந்த மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஒரு டீயோடு அடிக்கிற சாப்பாடு ஐட்டம்லாம் கிடைக்கிது. எப்படின்னா வெங்காய பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, அப்புறம் வந்து கிழங்கு பஜ்ஜி, மைசூர் போண்டா, மேத்திக்கு, இதெல்லாம் வேறு என்னமோ இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 3.99 தான். தேங்க்யூ. பட்டர் மில்க்கும் கொண்டு வந்துட்டாரு, லைட்டாக இருக்குது. தேங்க்யூ. ஆஹா அம்சம். அப்புறம் வந்து இது வந்து சாட் கார்னர்னு பண்ணுறாங்க. அதுவும் 5 பவுண்டில் வந்து 500 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, ரொம்ப கம்மி ப்ரைஸில் மண்டே டு ஃப்ரைடே இது. புரியுதா? அது மட்டும் இல்லை, வேறு டிஃப்ரெண்ட். இந்த பார்த்தியா பஞ்சவர்ணம் ஊத்தப்பம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் 7.99. உனக்கு வந்து 1 2 3 4 5 ஊத்தப்பம் ஒன்றா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, பீஸா ஊத்தப்பம்னு ஒன்று இருக்குது, பீஸா மாதிரியே இருக்குமா. இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்பெஷல் ஐட்டம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மெனுவே எவ்வளோ ஹெவியாக இருக்குங்க. 130 ஐட்டம் பண்ணுறாங்க. 130 ஐட்டம் எல்லாமே வெஜிடேரியன். சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம தமிழ் ஃபேஸஸ் பார்க்கும்போது விடக்கூடாது இல்லை. சும்மா வந்து அவங்க சாப்பிட்டாலும் நம்ம டார்ச்சர் பண்ணுறோம், அவங்கள தான் டார்ச்சர் பண்ண முடியும், வேறு யாரையும் பண்ண முடியாது. உங்கள் பேர்? நான் பேர் கார்த்திக். கார்த்திகா. எங்கேருந்து வரீங்க? இந்தியாவில்? ஃப்ரம் சென்னை. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் வந்து ஃப்ரம் 91 வந்து இருக்கேன். 91 இங்கே இருக்கீங்களா? அப்போ 90 அதான் இந்த ஊரில் அவ்வளோ நாள் இருந்தால் அப்படியே இது தூக்கம். இங்கே தான் ரெட்டிங்கில் தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கேன். ஃபைன் ஃபைன். அவங்க இப்போ வந்தாங்க. நீங்கள் இப்போ 7 years. இப்போதான் 7 years. சூப்பர். ஸோ இங்கே இந்த இது இங்கே முன்னாடி வந்து வேறு பிரான்ச்சஸில் சாப்பிட்றீங்களா இல்லை இங்கே தான்? ஆமாம், நான் வந்து ரீட்டன் இந்த ஹான்ஸ்லோ பிராண்ட். Hanslow. Very good. Okay. So it is definitely the quality is very good quality. So you are happy that இப்போ ரெட்டிங் வந்துருச்சுன்னு சந்தோஷமாக இருக்கா? Oh, we are very happy. ஓகே ஓகே. It's a big lack of South Indian restaurants. ஓ ஃபைன் ஃபைன். சூப்பர் சூப்பர். நீங்கள் உங்கள் பேர் என்ன? அபிநயா. சாரி, உங்கள் பேர் சார்? Karthik. கார்த்திக். அபிநயா, உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபுட்டு? Really good. Like obviously now 7 years now the wonder. Like I missed the most was the breakfast. Like the South Indian. Okay. So they do. It's really good. So you've tried the buffet? I've tried the buffet. Oh, nice. Weekends and even lunch. It's like It's really good. good. Lovely. So Sundays ஆனால் நீங்கள் சமைக்கிறது இல்லை, இங்கே வந்துட்டு? Very good. Buffet also, right? Super, super. Fine, fine. ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச். கண்டினியூ பண்ணுங்க. இவ்வளோ இதுக்கே உங்களை டிஸ்டர்ப் பண்ண பையன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அவர் பிஸா தான் சாப்பிடுங்க. He's waiting for his ice cream. ஐஸ்கிரீம். ஃபைன், அவரை டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ Thank you very much. தேங்க்யூ. இது இங்கே மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஸ்பெஷாலிட்டி, சிக்னேச்சர் டிஷ்ஷு, ஸ்பைசி தோசை. She's a signature dish for us. ஓகே ஓகே. யூ ஒன்லி கெட் இட் ஹியர். இது சாப்பிடணுன்னா இங்கே தான் வந்து ஆகணும்னு அவர் அடித்து சொல்கிறாரு, வேறு எங்கேயும் கிடைக்காதுன்னு. இந்த மேனேஜர் வந்துட்டாரு. மேனேஜர் தலைவா, வணக்கம். வணக்கம். நமஸ்தே. Very good afternoon. My name is Mohan. I'm the general manager of this restaurant. And he's my chef Shankar. He's a very talented guy who makes all cuisines here. Especially we cover major 4 states from India. Okay. Like Tamil Nadu, Andhra, and Karnataka, and Kerala. So Okay. 4 states All we covered. Whole South India covered. Yeah, most of South India is covered. Okay. We've got a wonderful chefs with me. Thiago, come here. He's another chef. Okay. It's a beautiful team. We're doing it here, and we What's his specialty? So these two, like he's. Yeah, he's my he's well trained into the South Indian cuisine. Okay. And he's more into the Chinese and continental kind Oh, of food. nice. Yeah. And
So we undertaking for breakfast, lunch and dinner all 3 cuisines. Oh, fine. 3 meals. Okay. And especially on weekends we do the buffet breakfast especially. Fine. So we start from 9 o'clock in the morning to till 11:30 and it's unlimited buffet Oh, breakfast. fine. And what's the pricing? It's just $6.99. You may surprise it. 699 வந்து சாட்டர்டே ஃபுல்லாக சாப்பிடாதீங்க. சாப்பிடாம வந்து இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். 699 நம்ம ஊருக்கு காசுக்கு only 700 rupees தான். சூப்பராக சாப்பிடலாம். ஓகே. Yes. ஓகே. And we are very particular about the quality and the quantity as well. Okay. And as you know, especially Indians and our people, they much care about the quantity. Yeah, And yeah. we are well trained in it. And Okay. since last 10-12 years we are in this business, and we ensure that our people enjoy our food and with a wonderful quality, with a wonderful quantity. Okay. And our rates are very reasonable. You can find our prices in our website. Okay. And you can see our buffet breakfast is just $6.99 as well. That's right. And as I said, we cover all the part of major 4 states. And most of the people living in Reading, they're really happy having us in Reading. How long you been here? It's 2.5 months old now. So, and is it a good response? You're seeing a good Definitely good response. Okay, okay. And today is a Sunday. We served around 90 people in the morning in just 2.5 hours. Nice. Yeah, we opened at 9 o'clock in the morning and we closed the buffet at 11:30. So during this 2.5 hours, we served around 90 people. And people so thank us, because they were also eagerly awaiting for this kind of food. And they're really supporting us. And we also do the caterings. We do serve at the doorstep, no matter what occasion it is, no matter how many people it is. Because we have a lot of connections with the people in and around. We have got a loyal customers. Okay. We don't say anything no to them. Fine, that's right. Okay. And by the way, I must appreciate Raju Bhai and the family. Listen properly You guys now. are really doing good. I mean, very informative videos you guys are making it. Thank you. And I really appreciate it. Thank you, man. Thanks a lot. Thank you so much. Thanks a Yeah. lot. Cheers. Super. Bye-bye. Thank you. பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டிங்கில் அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி அதுக்கு மேலே நிற்கிறேன். கீழே மெயின் ரோட்ஸ் போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் பென்டா ஹோட்டல் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க சைடில். அப்படியே அங்கே லெஃப்டில் திரும்பிங்கன்னா ட்ராவல் லாட்ஜ். ஜூம் பண்ணி பார்க்க முடியுதா? ட்ராவல் லாட்ஜுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதையும் ஜூம் பண்ணேன்னா கிறிஸ்பி தோசை அங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ ஜூம் அவுட் அப்படியே பண்ணேன்னா என்கிட்ட வந்துடு. ஸோ இது என்னென்னா இந்த இடத்துல எப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராவல் லாட்ஜ்லேயோ இல்லை பென்டா ஹோட்டல்லையோ ஒரு ரூமை போட்டுருங்க. ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு நைட் சாப்பிடாதீங்க. காலையில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், காலையில் வந்து பஃபே. ஸோ 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நல்லா தூங்கி இங்கே எழுந்திச்சிட்டு ஒரு 8:45 எழுந்திச்சிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் டயர்டாகிடுவீங்க. திருப்பி என்ன பண்ணுங்கன்னா மேலே போங்க, போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க. தூங்கிட்டு மத்தியானம் தாலி சொல்கிறாங்கல்ல, 3 தாலியும் ஆர்டர் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க. வண்டி இங்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ராவல் லாட்ஜ்லாம் தங்குனீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும். ஸோ ஒரு வீக்கெண்ட் வந்து சாப்பிட்றதுக்குன்னே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சூப்பர்.